2 நாள் தான் துணி துவைக்கல, இம்புடு துணி அதுக்குள்ளே சேர்த்து வச்சிட்டாளுகளே. இந்த 2 பொடுசும் இன்னைக்கு வரட்டும். ஒரு நாளைக்கு 2 துணியை போட்டு கலட்டி போடுறாளுக. அதுவும் சும்மாவா இருக்குது, மண்ணுலையும் சேத்துலையும் போய் விளாண்டுட்டு வந்துட்டு துணியெல்லாம் பாடாதி ஆக்கி வைக்கிதுங்க. அம்புட்டி நல்லா ஊற வச்சு துவைச்சாலும் போகவே மாட்டேன்னுது. குழாயை திறந்தா தண்ணி வருன்ற நிலைமையில இருக்கு. விசுக்குன்னு 4 துணியை துவைச்சு போட்டு எந்திரிக்கிறதுக்கு கிணத்துலேருந்து தண்ணி இறைக்கணும். கொஞ்சமாச்சும் அம்மாவத்தி நினைக்குதுகளா? இந்த பிள்ளைகளுக்கு துவைக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கணும். இனிமேல் அவங்கவுங்க துணி அவங்கவுங்க தான் துவைக்கணும்னு சொல்லிட்டு பழக்கி விடணும். நல்லா ஊறட்டும். ஊறினாதான் இதுக்கு போட்டுட்டு சட்டையில் இருக்க அழுக்கே போகும் போல இருக்கு. என்ன இவ்வளவு துணி இருக்குது? ஒரே தான் ஊற வச்சுட்டோமோ? 2 கூட துவைச்சி போட்டுருந்துருக்கலாம். சரி இருக்கட்டும், பிள்ளைகளும் தோப்புக்கு போயிருக்கல, ஒரு வேலையாக கையோட துவைச்சி முடிச்சிருவோம். தோப்புக்கு போனவங்கள்ட்ட 2 மாங்காய் பிடிங்கிட்டு வர சொல்லாம விட்டுட்டோமே. பிடிங்கிட்டு வராங்களா என்னையும் தெரியல. அட கமலமா இது? என்ன கமலம், நாளே பார்க்க முடியறது இல்லை. எப்படி இருக்க? என்ன இந்த பக்கத்து வந்திருக்க? நல்லா இருக்கீங்களாக்கா? மேஸ்திரியை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். சரி உள்ளவா. இந்த வரேங்க்கா. என்னக்கா அத்தையும் காணோம், பிள்ளைகளையும் காணோம், வீட்டில் யாரும் இல்லையா? அத்தை தோப்புக்கு போக கிளம்புனாங்களா, 2 பின்னாடியே ஓடி போயிடுச்சுக்க கமலம். ஏங்கா அண்ணன் துபாயில் இருக்காரு. ஒரு ஃபோன் போட்டு வாஷிங் மிஷின் வாங்கி அனுப்புங்கன்னு சொல்லாமல் இப்படி கையில் போட்டு துவைச்சி சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களே. அது நீ வேற ஏன் கமலம், துபாயில் இருக்கிறாருன்னு பெருமையாக தான் சொல்லிக்கணும். 2 நாளைக்கு ஒரு தடவை ஃபோன் கூட பண்ணிக்க முடியல தெரியுமா? என்னக்கா இப்படி சொல்லிய? நல்லா தானே இருக்கிறாரு, ஏம்மா ஃபோன் போட்டு பேச முடியலையாம்மா? உடம்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லை கமலம், அவர் ஆஃபீஸில் ஒரே வேலையாம். வேலைக்கு இடையில ஃபோன் பேச முடியலன்னு சொல்லிட்டு ஒழுங்காக ஃபோனே பேச முடியல பார்த்துக்க. நானே அவர் கிளம்பி வந்துடுங்கன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? ஆமாம் கமலம், காசுனாலும் சொந்த ஊரில் இருக்கிற மாதிரி வருமா? சரிதான். உங்களுக்கு என்ன தோட்டம் துறவு இருக்கு, வந்து பார்க்க வேண்டிதானே? நானும் அதைத்தான் கமலம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது சரி, உன் புடவை வியாபாரம்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? ருக்கு உன்ட்ட ஒரு புடவை எடுத்தாலே மஞ்சள் கலரில், நல்லா இருந்துச்சு. அதை கட்டிட்டு தான் நாங்கள் அன்றைக்கி நாச்சிப்பம் பாத்திர கடைக்கு போயிட்டு வந்தோம். அதை ஏங்கா கேட்குற? இந்த லாக்டவுனை வேற இழுத்துக்கிட்டே போகிறாங்களா, மக்கள் சோறு தண்ணிக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. இதில் எங்கிட்டு புடவை எடுப்பாங்க? சேலையெல்லாம் முன்ன மாதிரி விற்கிறதே கிடையாது. அதனால தான் நான் இன்றைக்கி மேஸ்திரியை பார்க்கவே வந்தேன். நம்ம மேஸ்திரிகிட்ட போயிட்டு சித்தாள் வேலைக்கு கூட்டிகிட்டு போக சொல்லி கேட்கலான்னு தான் வந்தேன். சித்தாள் வேலையாச்சும் பார்ப்போம், ஒரு நாள் கூலியாச்சும் கிடைக்கும் பார்த்தீங்களா, அதுக்காக தான் கேட்டு போகலான்னு வந்தேங்க்கா. என்ன கமலம் இப்படி சொல்லுத? சரி நீ வீட்டில் இருக்கிற 2 புடவைகளை எடுத்துட்டு வா, நான் எனக்கு அத்தைக்கெல்லாம் எடுத்துக்கிறேன் சரியா? அப்புறம் மேஸ்திரிகிட்ட வேலைக்கு கேட்க போனால் எனக்கும் சேர்த்து கேளு. அட உங்களுக்கு எதுக்குக்கா இந்த வேண்டாத வேலை? இல்லை கமலம் நீ கேளு. சரிங்கக்கா, நான் போயிட்டு வாரேன். சரி கமலம், பார்த்து போ. பாவம் கமலம் 2 பிள்ளைய வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறா. அது சரி, தோப்புக்கு போன அத்தை என்ன ஆளை காணுமே? ஒரு வழியாக துணிமணியெல்லாம் துவைச்சி எடுத்தாச்சு, பெரிய வேலை முடிஞ்சது.